இந்திய ஜனநாயகத்தில் வாக்கு அப்படிங்கிறது நம்மளோட உரிமைங்க. ஆனால் அந்த வாக்கை இன்றைக்கி நாம் விற்பனை பண்ணக்கூடிய நிலைமையில் நம்ம இருக்கோம். ஏன்னா நம்மளை விலை பேசி நம்மக்கிட்ட வாக்கு வாங்கி வெற்றி அடைந்தவர்கள் நமக்கு எதிராகத்தான் செயல்படுறாங்க. எந்த ஒரு நலத்திட்டங்களும் நம்மளுக்காக இன்றைக்கி வரைக்கும் எந்த அரசுமே அமைச்சதில்லை. சுதந்திரம் வாங்கி ஏறத்தாழ 80 ஆண்டுகள் ஆகப்போகிற இந்த சூழ்நிலையிலும் கூட நாம் அடிப்படைக்கு இன்னும் அடிப்படை தேவைகள் இல்லாமல் கூடிய ஒரு நிலையில் தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சாலை வசதி, அதே மாதிரி கழிப்பறைகள், சுற்றுச்சூழல் சுகாதாரம், குப்பைகளை கையாளக்கூடிய அந்த மேலாண்மை, இதில் எல்லாமே மிகப்பெரிய பின்னடைவை தான் இந்த நாடு சந்தித்து கொண்டு இன்றைக்கி வரைக்கும் அது மாதிரியான விஷயங்களில் தான் நம்ம எதிர்கொள்ளக்கூடிய சுகாதாரமற்ற நிலையில் தான் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அது குறிப்பாக பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இந்த 4.5 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய இந்த ஆட்சியில் நம்ம பார்க்கக்கூடிய அவலங்கள் மிக மோசமாக இருக்குது. நம்ம கண்கூடாக பார்க்குறோம். நம்ம வீட்டை விட்டு இறங்கி சாலையில் நடக்கக்கூடிய சூழலில் நம்ம எந்த மாதிரியான ஒரு விபத்துக்களை எல்லாம் சந்திக்கிறோங்கன்னு பாருங்கள். ரோடெல்லாம் மிகப்பெரிய குழியும் குண்டுமாக மிக மோசமாக இருக்கிறது. எந்த ஒரு ஒப்பந்ததாரர்களுமே காசை கொள்ளையடிப்பதில் தான் குறியாக இருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஒப்பந்ததாரர்கள் அனைவருமே இந்த மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய அரசியலுடைய கைக்கூலிகளாகத்தான் இருக்கிறார்கள். அப்போ அவங்கக்கிட்ட போய் நம்ம எப்படி ஒரு நியாயத்தை எதிர்பார்க்க முடியும்? அதை விட இந்த சமூகத்தை சீரழிக்கக்கூடிய போதை பழக்கங்களும், அதே மாதிரி போதை வஸ்துக்களுடைய நடமாட்டங்களும் கல்லூரி பள்ளி வரைக்குமே ஊடுருவி இன்றைக்கி இளைஞர்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கி கூடியதாக இருக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசு தான் இதையெல்லாம் செய்யுதுங்கிறது தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு வேதனையான ஒரு விஷயமா இருக்குது. நம்ம திரும்ப திரும்ப ஏமாந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வரக்கூடிய இந்த 2026 எலெக்ஷன்லேயும் நம்ம காசை வாங்கிட்டு விசுவாசமாக அந்த காசுக்காக வாக்களிக்கிறோமா, இல்லை நம்ம ஜனநாயகத்தை காக்கக்கூடிய நம்மளை யார் ஆண்டால் நம்மளுக்கு நல்லது என்ற ஒரு தெளிவான சிந்தனையில் நம்ம வாக்களிக்க போகிறோமாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏனென்றால் வாக்கு என்பது ஒரு முறை நாம் செலுத்திவிட்டால் 5 ஆண்டுகள் நாம் ஒரு கட்சிக்கு அடிமையாகி விடுகிறோம். அவர்களுடைய ஆட்டத்துக்கெல்லாம் நம்ம பகடக்காயாக நம்மளை பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் ஒரு கைப்பாவியின் பொம்மையாகத்தான் மக்களை பார்க்குறாங்க. அவர்களுடைய குடும்பமும் குடும்ப அரசியலும் தலைமுறையாக ஆளக்கூடிய ஒரு ராஜ வம்சத்துடைய அந்த ஒரு மனநிலையில் தான் அந்த ஜனநாயகங்கிற பேரில் இவர்கள் ஆட்சி நடத்துகிறாங்க. அப்போ யார் ஆற்றால் நம்மளுக்கு மக்களாட்சியில் ஒரு நல்பலன் உண்டாகும் அப்படிங்கிறத இங்கே தேர்ந்தெடுத்து அந்த வாக்களிக்கக்கூடிய அந்த வாக்கில் தான் நம்மளுடைய எதிர்காலம் இருக்குது. சிந்தித்து வாக்களியுங்கள். ஜனநாயகம் உங்களுடைய விரலில் இருக்கிறது. 2026 அது முழுமையாக உங்களிடம் இருக்க வேண்டுமென்றால் சுதந்திரமாக வாக்களியுங்கள். விலை போய் விடாதீர்கள். யார் காசு கொடுத்தாலும் வாங்கிங்க. ஆனால் சிந்தித்து உங்களோட சுயநலத்தில் ஒரு சுய சிந்தனை